சென்னை கொருக்குப்பேட்டையில் 9 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பூங்கா பயன்பாட்டிற்கு வராத நிலையில் அதே இடத்தில் புதிய பூங்கா அமைப்பதற்கு மக்களின் வரிப்பணம் 6 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி வீணடிக்க உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் அதிமுக ஆட்சியில் 9 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பூங்கா திட்டத்தை முடக்கிய நிலையில் அதே இடத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பூங்கா பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் குறியாக இருக்கும் ஆட்சியாளர்கள் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே பயனற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS உதவித்தொகை தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் அறிமுகப்படுத்தப்பட்டதால் தமிழகத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. NMMS எனப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அதிகளவில் பயன்பெற்ற நிலையில் தற்போது இந்த திட்டத்தில் கட் ஆஃப் மதிப்பெண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2024ஆம் ஆண்டிற்கான தேர்வில் பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 2 லட்சம் ஏழை மாணவர்கள் தோல்வியடைந்து விட்டதாக கூறும் ஆசிரியர்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த தனித்தனி மதிப்பெண் திட்டத்தையே மீண்டும் நடைமுறைப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைய உள்ள விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டம் 1000வது நாளை கடந்துள்ளது. விமான நிலையத்திற்காக விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விமான நிலையம் அமைக்க மும்முரம் காட்டி வரும் விடியா அரசுக்கு விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர்.